மந்தாரக்குப்பத்தை சேர்ந்த வர்த்தக சங்க நிர்வாகி பன்னீர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பன்னீர்செல்வம் வர்த்தக சங்கத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, இந்த விவகாரத்தினால நீங்க என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் சந்திச்சுட்டு வரீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில? அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, குடிக்கிற தண்ணியில இருந்து குடிக்கிற தண்ணி மாசு, அதே மாதிரி அவங்க வெடி வைக்கிறதுனால அந்த காற்று மாசுபடுது. இதன் மூலமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள அவங்க வெடி போடும்போது கடைகள்ல ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறவங்க இது ஏதோ பூகம்பம் வந்து போச்சோன்னு கடை விட்டு கூடி போற மாதிரி எல்லாம் நிலைமை வந்துருது. கடையில வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ரெகுலரா தெரியுது. ஆனா வெளியில இருந்து வர்றவங்க வாங்கிட்டே இருக்கவங்க திடீர்னு ஓடிடுறாங்க. என்னன்னு கேட்டா என்னங்க இவ்வளவு அதிர்வு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பெண்கள், அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்களுக்கெல்லாம் இந்த கருவே கலையிற அளவுக்கான சூழல் ஏற்படுது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க அதிக சக்தி வாய்ந்த வெடி வைக்கிறதுனால ஏற்படுற கோளாறுகள் தான் இது. அதே மாதிரி குடிக்கிற தண்ணி பாருங்க, பஞ்சாயத்து போட்டு வர்ற தண்ணி எதுவா இருந்தாலும் சரி, நாங்களே போர் போட்டிருந்தாலும் எல்லாம் கலங்கல் தண்ணி தான் வருது. அதுவும் ஒரு நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே பெரிய அளவுல இவங்க இந்த அளவுக்கு கட்டிடங்கள் சேதாரம் ஆகும்னு தெரிஞ்சுன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்ல விலை உயர்ந்த கட்டிடங்கள் தான், எல்லாமே வீரல் விடக்கூடியது. எந்த நேரத்துல இடிஞ்சு தலையில விழுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா கேள்விக்குறியா இருக்குது. ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல வெளியூர் போயிடுறதா அப்படிங்கிற மாதிரி. புதுசா ஒரு உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வராங்கன்னு வச்சு, இல்ல ஒரு சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சு, ஒரு பெண் பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க இருக்கிற நேரத்துல இந்த பாம்பு வரும்போது என்னங்க இவ்வளவு பெரிய அதிர்வு ஏற்படுது, இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணலாமா, இந்த ஊரை விட்டு வெளியில நீங்க வந்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதாவது இவங்க வைக்கிறதுனால தற்செயலாவே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதால மக்கள் என்னன்னு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு என்ன இவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஊர்ல வாழணுமா, வேற ஊர் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1500-2000 பேர் வணிகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்ப 500 பேர் இருக்கிறாங்க. இன்னும் இதே மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் அந்த பகுதியில இருந்து எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிடும். மக்களும் போயிட்டு இருக்காங்க, அதே மாதிரி வணிகர்களும் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சார், நிச்சயமா அன்றாட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை இதனால சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்றத எங்களால உணர முடியுது. இது தொடர்பா NLC நிர்வாகத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட உங்களால தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சதா? அவங்க இது தொடர்பா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? இது சம்பந்தமா அவங்ககிட்ட நம்ம விளக்கம் சொன்னோம்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்றது நம்ம நேரடியா அந்த அதிகாரிகளை பார்க்க முடியாது. கோட்டாட்சியர் மூலமா போகும்போது அவங்களுக்கு தகவல் கொடுக்கும்போது அந்த கலங்கல் தண்ணியெல்லாம் நாங்க சரி பண்ணிடுறோம், இனிமே நாங்க வெடி அதிக அளவு சக்தி வாய்ந்த வெடிகள் வைக்க மாட்டோம், கம்மியான அளவுல வைக்கிறோம்னு சொல்றாங்களே ஒழிய ஆனா இது நடக்கல. இதை ஒட்டி பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி வச்சோம். அந்த வச்ச இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சட்டன் அதிகாரிங்க இல்லாததுனால இது ஃபர்ஸ்ட் மைண்ட்ஸ், அதாவது இன்னொரு பகுதியில நீங்க போய் பேசணும், அதனால நீங்க 6ஆம் தேதி உங்களுக்கு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை வைக்கிறோம் கோட்டாட்சியர் முன்னிலையில, அன்னைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏதோ NLC நிர்வாகமே இந்த மாதிரி ஒரு தண்ணிலை விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்கிறதா கேள்வி. ஆனா பட் அது எங்களுக்கு இன்னும் சேரல. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. சார், இது தொடர்பா ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு செய்தி தொடர்பு அலுவலர், NLCயோட செய்தி தொடர்பு அலுவலர்கிட்ட நம்ம தொடர்பு கண்டு கேட்டபோது பொதுமக்கள் சும்மா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது அப்பட்டமான பொய். இது உலக அறிஞ்ச விஷயம். இதை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி. யார் வந்தாலும் 12 மணிக்கு நாங்க யாருமே பாம் வைக்க போறதே கிடையாது. பாம் வைக்க வேண்டிய அதிர்வை எல்லாரும் உணரக்கூடியது. உங்க இந்த பக்கம் இருக்கிற செய்தி தொடர்பாளரே உங்க நிருபரே யாரையாவது ஒருத்தர் அனுப்புனா கூட அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அதிர்வை எல்லாரும் உணர முடியும். அதிர்வுங்கிறது நாங்களா ஏதோ பொய்யா சொல்ற விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு மேல. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்வு ஏற்படும், ஆனா பட் இந்த அளவுக்கு ஏற்பட்டதில்லை. ஆனா இப்பதான் குறைந்த 6 மாதத்துலதான் கடுமையான அதிர்வு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு இப்ப இது வெடி வைக்கிறது, அதாவது இவங்க மருந்து வச்சு மண்ணை இலகுபடுத்துறது இன்னும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பண்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது இல்லை. ஆனா இப்ப மட்டும்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுது.